உடல் ஆரோக்கியம் மனித வாழ்வின் மிகப்பெரிய செல்வமாகும். ஆரோக்கியமான உடல் இருந்தால்தான் கல்வி, வேலை, குடும்ப பொறுப்பு போன்ற அனைத்தையும் சிறப்பாக செய்ய முடியும். சத்தான உணவை அளவோடு உண்ணுதல், தினமும் உடற்பயிற்சி செய்தல், போதிய தண்ணீர் அருந்துதல், போதுமான தூக்கம் பெறுதல் ஆகியவை நல்ல உடல் நலத்திற்கு அவசியம். மேலும் மன அழுத்தத்தை குறைத்து மகிழ்ச்சியுடன் வாழ்வதும் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. புகைப்பிடித்தல், மதுபானம் அருந்துதல் போன்ற தீய பழக்கங்களை தவிர்க்க வேண்டும். காலந்தோறும் மருத்துவ பரிசோதனை செய்து உடல் நிலையை பராமரிப்பதும் முக்கியம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற பழமொழிக்கேற்ப உடல் நலத்தை பாதுகாப்பதே ஒவ்வொருவரின் முதன்மை கடமையாகும். தலைமை பண்பு என்பது பிறரை வழிநடத்தும் திறனும் பொறுப்புணர்வும் முன்மாதிரியாக வாழும் மனப்பான்மையும் ஆகும். ஒரு நல்ல தலைவர் தன்னம்பிக்கை, நேர்மை, ஒழுக்கம், கருணை மற்றும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மை ஆகியவற்றை கொண்டிருப்பார். அவர் தனக்காக மட்டும் அல்லாமல் குழுவின் நலனையும் முன்னேற்றத்தையும் கருத்தில் கொண்டு செயல்படுவார். சவால்களை துணிவுடன் எதிர்கொண்டு சரியான முடிவுகளை எடுக்கும் திறனும் தலைமை பண்பின் அடையாளமாகும். மேலும் பிறரின் கருத்துக்களை கவனமாக கேட்டு அனைவரையும் ஊக்குவித்து ஒற்றுமையுடன் செயல்படச் செய்வதும் சிறந்த தலைவரின் பண்பாகும். திருக்குறள் கூறுகிறது, முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும். இந்த குறள் நீதியுடனும் பொறுப்புடனும் மக்களை வழிநடத்தும் தலைவரே உண்மையான தலைவர் என்பதை உணர்த்துகிறது. எனவே தலைமை பண்பை வளர்த்து கொள்வது தனி நபரின் முன்னேற்றத்திற்கும் சமூகத்தின் வளர்ச்சிக்கும் நாட்டின் வளத்திற்கும் இன்றியமையாததாகும்.